தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பரிதாபம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பரிதாபம். சற்று முன் தொகுதியில் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது. மற்ற மாவட்டங்களில் அந்த கட்சிக்கு மாவட்ட அமைப்புகள் உண்டு, கிளைகள் எதுவுமே கிடையாது, தொண்டர்கள் யாருமே கிடையாது. இதை அந்த கட்சி சமீப ஆண்டுகளாக மாநாடு எதுவும் நடத்துவதில்லை. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அந்த கட்சி பொதுக்கூட்டங்களோ நிகழ்ச்சிகளோ எதுவுமே ஏற்பாடு செய்வது கிடையாது. அப்படி ஏற்பாடு செய்தால் தொண்டர்கள் பலம் தெரிந்துவிடும், குட்டு வெளிப்பட்டுவிடும். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது தொண்டர்கள் இல்லாத ஒரு கட்சியாக உள்ளது. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியை விட ஒரு தொகுதி குறைத்து வழங்கப்பட்டது. அதாவது 5 தொகுதிகள் வழங்கப்பட்டது. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் 5 தொகுதிகள் வழங்கப்பட்டது. 38 மாவட்டங்கள் உள்ளன. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாவது கொடுங்க அப்படின்னாங்க. கடைசியில 2 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுங்கன்னாங்க. கடைசியில 8 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெறும் 5 தொகுதிகள் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை விட்டா வேற வழி இல்லை. அதிமுக பக்கம் போனா அங்க பாஜக இருக்குது, தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனா வெற்றி நிச்சயமா அப்படிங்கிறது தெரியல. நாம் தமிழர் கட்சி கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்க்கவே சேர்க்காது. ஆக தனித்து போட்டியிட்டால் மன்னதான் கவனம். ஆகவே கொடுத்ததை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கிள்ளி கொடுத்த அந்த 5 தொகுதியை வாங்கிட்டு கப்சுப்னு போயிட்டாங்க. இன்னைக்கு அறிவாலயத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கியிருக்கு. அறிவாலயத்துல தொகுதிகளை வாங்கிட்டு தொகுதி தேர்தல் செலவுக்காக வேண்டி பெட்டி வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சமீப காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதான் வேலை பார்க்குது. முந்தையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சினா உண்டியல் குழுக்குவாங்க. இப்ப உண்டியல் குழுக்கிறதே கிடையாது. திமுகவோட என்னைக்கு கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கே உண்டியல் குழுக்கிறத விட்டுட்டாங்க. ஏன்னா திமுக கிட்ட பெட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை.